உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆம் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் கையின் பிரியாசத்தை என்னால சாப்பிட முடியல. என் பிள்ளைங்க சம்பாதித்து கொண்டு வர்றது அப்படியே கடத்துக்கு கொடுக்கிறேன், லோன் கட்டிடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுது. என் கையின் பிரியாசம், என் பிள்ளைங்களுடைய கையின் பிரியாசம், என் கணவருடைய கையின் பிரியாசம் எனக்கு போதுமானதா இல்ல. எனக்கு அந்த சம்பளம் பத்தல, அது வாங்கின்னு வருது அப்படியே கடந்து போகுது என்று நீங்கள் வறுமையோடு கவலைப்பட்டு வேதனையோடு இருக்கிற தேவச்சனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கையின் பிரியாசத்தை நான் உனக்கு சாப்பிட அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறவராயிருக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் ஆண்டவர் நீக்கி உங்களுடைய கையின் பிரியாசத்தை இன்னும் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி உங்களுடைய சம்பளத்துல இன்னும் ஆசீர்வாதமான சம்பளத்தை உயர்த்த ஏசப்பா உதவி செய்ய